குன்னைநல்லூர் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கருவாழக்கரை மாரியம்மன். அந்த அம்பாளும் சின்ன கோவில் தான், இது மாதிரி வேம்படி அம்மன் மாதிரி இவ்வளவு ஒரு சன்னிதி மட்டும்தான். ஆனா விசேஷமான சக்திகளுடையது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து வழிபடுறாங்க. விசேஷ காலங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கக்கூடியது. அந்த கோவிலினுடைய அம்பாள் சுயம்புவாக உருவான அம்பாள். அந்த நாள்ல அந்த ஊரை சேர்ந்த 3 பேர், அந்த கிராமத்தை சேர்ந்த 3 பேர், அந்த முதல்ல அந்த கோவில் குருவாரத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல அவங்க இருக்காங்க. அந்த ஊரினுடைய மக்கள் நம்ம ஊருக்குன்னு ஒரு கோவில் வேணுமே, நம்ம ஊருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பேருக்கு சொல்ற மாதிரியான ஒரு இடம் வேணும், வழிபாட்டு தலம் வேணுமேன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நினைச்ச ஊர் பெரியவர்கள். அவங்கள 3 பேரு சதாசிவ ஐயர்னு ஒருத்தர், தாண்டவராய பிள்ளைன்னு ஒருத்தர், நரசிம்ம ஐயங்கார். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அரசியல்ல இங்க அமைக்கிட்டான் ஊர், நான் எல்லாரும் என்னோட மற்ற ஜாதியெல்லாம் அமைக்கி மேல வந்தவன் தான் இவன் அப்படின்னு குறை சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி 600 அந்த மாதிரி இருந்திருந்தா இது நடக்குமா? இந்த மாதிரிலாம் இந்த தாண்டவராய பிள்ளைங்கிறவரு சதாசிவ ஐயரோடையும் நரசிம்ம ஐயங்காரோடையும் வெளியில போறதுன்னு நடக்குமா சொல்லுங்க? எல்லாம் கட்டுக்கதை. மக்களை, சாதாரண மக்களை ஏமாற்றி தன்னுடைய வைத்திய பிழைப்புக்காக ஏமாற்றக்கூடிய வெற்று அரசியல். நம்மளும் அதை நம்பி அவங்க பின்னால போறோம். விழிப்புணர்வு நமக்கு தேவை. அரசியல் விழிப்புணர்வுன்றது எல்லா மக்களுக்கும் எப்பவுமே தேவை. அது சொல்றதுக்காக சொல்றேன். இவங்க 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வெளியூருக்கு போறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியூர் போறாங்க. அப்படியே போயிட்டு தஞ்சாவூர், அப்பெல்லாம் வந்து குடந்தை, கும்பகோணம், தஞ்சாவூர்ல தான் வந்து நிறைய பெரியவங்க, அறிவியல் சிறந்தவர்கள், சான்றோர்கள்லாம் வாழக்கூடிய இடம் இருந்துருக்கு. ஸோ அதனால யாரையாவது போய் நம்ம ஊருக்காக என்ன பண்ணலாம்னு ஒரு ஆலோசனை கேட்போன்ற ஒரு எண்ணத்துக்காக போறாங்க. போகும்போது என்ன பண்றாங்க, அப்பெல்லாம் நடந்தே தானே போகணும். போகும்போது கருத்தட்டாங்குடின்னு ஒரு இடம், தஞ்சாவூருக்கு கொஞ்சம் கும்பகோணத்துக்கு தஞ்சாவூருக்கு நடுவில் இருந்து தஞ்சாவூருக்கு அருகில் இருக்குன்னு. இந்த கருந்தட்டாங்குடின்னு ஒரு ஏரில் ஒரு ஊர்ல ராத்திரி கங்க நேரிடுறது, விடிய காத்தால் எழுந்து அங்க வெட்டாறுன்னு ஒரு ஆறு, காவேரியினுடைய ஒரு துணை ஆறு, கிளை ஆறு. ஆத்துல குளிச்சுட்டு தினசரி கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு இந்த தஞ்சாவூர் போகலாங்கிற ஒரு எண்ணத்தோட ஆத்துல குளிக்கிறாங்க. குளிச்சா உடனே துணியை கந்தாயானலாம் கசக்கி கட்டுங்கிறது நம்ம நாட்டில் வழக்கமாச்சு. அதனால துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் எடுத்து போட்டு அடைக்கணும். அந்த கல்லு துணி அமுக்குவாங்கல்ல, கல் ஆடுது. ஆடுறதே கல்லுன்னு பார்த்தா, உருட்டி பார்த்தா அப்படியே அம்பாளுடைய விக்கிரகம். உடனே வெளத்து போயிடுறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஆட்சியை என்னடா பண்றது. அப்போ உடனே அவங்களுக்கு வந்து ஒரு அசரீரியாக அந்த 3 பேருக்கும் உடனே கேட்குது, என்ன வந்து இந்த க்ஷணம் உங்க ஊருக்காகத்தான் நான் வந்திருக்கேன், இந்த க்ஷணமே என்ன, நீங்க இப்படியே திரும்பி போங்க, போகும்பொழுது என்னை உங்க ஊருக்கு கூட்டின்னு போங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், நான் ஒரு ஒளி வடிவமாக வழிகாட்டுறேன், என்னுடைய ஒளி எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்துல உங்களுக்கு என்னை பிரதிஷ்டை பண்ணிடுங்க, அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி அம்பாள் அசரீரியாக வாக்கு கொடுக்குறாங்க. சரின்னு இவங்க தஞ்சாவூர் போகாதே இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கின்னு திரும்பி வந்துடுறாங்க. அப்படியே வழிகாட்டினே வருது. ஒரு 4-5 நாள் நடந்து தானே வராங்க. அந்த வண்டியில பொருளை அம்பாளை ஏற்றி இவங்க நடந்து தானே வராங்க. 4-5 நாள் கழிச்சு வந்து சேர்றாங்க. அவங்க சேரும்போது விடிய காலம் 3 மணி. அப்போ அந்த ஒளி வந்து இவங்க ஊரினுடைய எல்லையில், இந்த கருவாழக்கரையுடைய எல்லையிலேயே அந்த ஒளி மறைஞ்சது. இங்கே தான் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த கருவாழக்கரையினுடைய எல்லையிலேயே அந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி, அதைத்தான் இன்றும் காமாட்சி கருமாரியம்மன் தான் பேர். கருவாழக்கரை கருமாரியம்மன் தான் பேரிட்டு வணங்கிட்டு வந்தாங்க. அந்த ஊருக்கு ஏன் கருவாழக்கரைன்னு பேர் வந்ததுன்னா, கர்ப்பரக்ஷை அம்பாள் மாதிரி கருவுற வேண்டி, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி அம்பாளை வேண்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி கருவுற்ற பெண்கள் அம்பாளை வணங்கினால் நிம்மதியாக சுகப்பிரசவம் நடக்கும். கருவிலே உள்ள குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அந்த அம்பாளை வேண்டினா அந்த குறைபாடுகள் நீங்கும். கருவியை நிரந்தரமாக நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய அம்பாள் இருக்கக்கூடிய இடம் காவேரி கரையிலே அமைந்த திருத்தலம் என்பதனால் கருவாழக்கரை என்று அந்த பேர் வந்து. இதை தவிர அந்த ஊரினுடைய பிரதானமான விவசாயம் வந்து வாழை. நிறைய வாழை மரங்கள் இருக்கிறதுனால வாழக்கரை என்று பேர் வந்தது. அது இந்த கரு என்ற அம்பாளோட பேரோடு சேர்ந்து கருவாழக்கரைன்னு ஊர் பேர் அமைந்தது. ஒரு முறை காஞ்சி மகாபெரியவர் 1940களில் 80களில் அந்த கோவிலுக்கு நிறைய ஊருக்கு போகும்போது அந்த கோவிலுக்கும் விஜயமாக போனார். அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அவர் வந்து ஆங்கரையோ ஏதோ ஒரு ஊரில் அவர் வந்து இருந்திருக்காரு.
முகாம் இருந்திருக்காரு. நடுவில் இந்த அம்பாளை வந்து தரிசனம் பண்ணிட்டார். உள்ள வந்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது திரும்ப திரும்ப அந்த அம்பாளையே பார்த்துட்டு, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த அம்பாள் கருமாரியாக தெரியுறாங்க, ஆனா எனக்கு வந்து காமாட்சியாக தான் தெரியல. காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு 3 முறை அந்த அம்பாளுடைய பேர் அங்க உச்சரிச்சது. அன்னையிலிருந்து கருவாழக்கரை காமாட்சி அம்மன் என்கிற பெயரை ஏற்படுத்தி போச்சு. கிட்டத்தட்ட 70-80 வருடங்களாக காமாட்சி அம்பாள் என்ற பெயருடைய தான் அந்த அம்பாள் நமக்கு அனுகிரகித்துக் கொண்டு வருகிறார்.